தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நண்பர்களே, வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை நான் நன்றாக அறிவேன். இது கோடிக்கணக்கான மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்திய சம்பவம். அதனால்தான் இந்த வினாத்தாள் கசிவு சம்பவத்திற்கு பிறகு கடந்த 2.5 மாதங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எங்களின் மிக முக்கியமான பொறுப்பு மாணவர்களின் ஓராண்டு கல்வி வீணாகாமல் பார்த்து கொள்வதுதான். அதனால் தேர்வுகளை விரைவாக நடத்துவது மிகவும் அவசியமாக இருந்தது. அரசு தனது முழு திறனையும் பயன்படுத்தி சுமார் 22 லட்சம் மாணவர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் மீண்டும் தேர்வு நடத்தும் ஏற்பாடுகளை செய்தது. கடந்த 19ஆம் தேதி தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன. நாடு முழுவதும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிலேயே திருப்தி அடையும் அரசாக நாங்கள் இல்லை. அதனால்தான் இன்று விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டேன். தொடர்ந்து மேற்கொண்ட கடின உழைப்பின் மூலம் அந்த துறைகள் நேற்று இரவு சட்ட வரைவை எனக்கு அளித்தன. இந்த வரைவு விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனை விதிகளுடன் நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அமைச்சரவை சகாக்களின் ஆலோசனைகளுக்கு பிறகு அதற்கு இறுதி வடிவம் அளிக்கப்படும். நாடாளுமன்றத்தின் 2வது வார அமர்வு திங்கட்கிழமை தொடங்கும் நிலையில் அந்த மசோதாவை விரைவில் அவையில் நிறைவேற்ற அரசு முயற்சி மேற்கொள்ளும்.